வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல டாபர் சாட் இசப்கோல் பவுடர் அதோட முழு பயன்கள், அதனோட முழு விளக்கத்த பார்க்க போறோம். அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாபர் சாட் இசப்கோல் பவுடர் பார்த்தீங்கன்னா, நல்லா 3 முறை சுத்திகரிக்கப்பட்ட இசப்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலவையோட உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா, செரிமானத்த மேம்படுத்துறதுக்கும், மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற இந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் பயன்படுது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையான பொருள் தான். அதனால இது வந்து இயற்கையான மலமிளக்கியா பயன்படுது. செரிமான மண்டலத்தில பார்த்தீங்கன்னா, திரவத்த உறிஞ்சுறதுக்கு இது பயன்படுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட பெருங்குடல பார்த்தீங்கன்னா, சுத்தம் பண்றதுக்கும் இது பயன்படுது. அதனால இத யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. இதனால எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படாது. ஏன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு ஆயுர்வேதிக். இதனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். டாபர் சாட் இசப்கோல் பவுடர் பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் பிரச்சனைய குணப்படுத்துறதுல மிகப்பெரிய பயன் செய்யுது. இது வயிற்றுப்போக்கையும் சரி செய்யுது. இந்த சாட் இசப்கோல் பார்த்தீங்கன்னா, உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள வெளியேற்றுது. நம்ம செரிமான பிரச்சனைய சரிப்படுத்துறதுக்கு நம்ம செரிமானத்த சரியா ஊக்குவிக்குது. பெருங்குடல நல்லா சுத்தம் பண்ணிடுது. இந்த மெடிசின்ல பார்த்தீங்கன்னா, எந்த வகையான செயற்கை சுவையோ அல்லது எந்த வகையான கலரோ ஆட் பண்ண கிடையாது. அதனால இது வந்து நம்ம உடலுக்கு மிகவும் பாதுகாப்பானது. இந்த சா டாபர் சாட் இசப்கோல பார்த்தீங்கன்னா, முக்கியமான மூலப்பொருள் என்னன்னா, சைலியம் ஹஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். சைலியம் உமி இதுதான் வந்து இதோட இன்கிரீடியன்ட். இத யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, 12 வயசுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, 1 கிளாஸ் தண்ணீர்ல பார்த்தீங்கன்னா, 1லிருந்து 2 டீஸ்பூன் இந்த பவுடர சேர்த்து கலந்து குடிக்கலாம். நன்றாக கலந்ததுக்கப்புறம் குடிக்கணும். அதே 6 முதல் 12 வயது வரையிலான குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் கலந்து குடுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு நாளைக்கு எவ்வளோ யூஸ் பண்ணலாம்? எத்தன தடவ யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1லிருந்து 3 முறை வரைக்கும் இத சாப்பிடலாம். சரி நண்பர்களே, எந்த ஒரு பிராண்டும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ப அந்த லேபிள நன்றா படிச்சு பார்க்கணும். எக்ஸ்பைரி டேட்ட செக் பண்ணுங்க. எந்த ஒரு மெடிசினையும் குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வையுங்க. டாக்டரோட பரிந்துரைப்படி எந்த மருந்தா இருந்தாலும் எடுத்துக்கங்க. முறையான ஆலோசனை தெரிஞ்சதுக்கப்புறம் இத யூஸ் பண்ணுங்க. தெரியாம இத யூஸ் பண்ணாதீங்க. இதுன்னு இல்ல, எந்த மருந்துமே தெரியாம யூஸ் பண்ணாதீங்க. அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. அளவோட மருந்துகள யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.